வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய நேரான கமெண்ட்டுகளை இதிலே கொடுத்து எங்களுடைய செயலுக்கு வலுவூட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, பரபரப்பான ஒரு சூழல் நிச்சயமாக தமிழக அரசியல் தலைவர்கள் அனைவரும் உற்று நோக்குகின்ற மதுரையில் இன்றைக்கு தவைக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு, 2வது மாநில மாநாடு நடைபெறவிருக்கிறது. இன்னும் துவங்கவில்லை. இந்த நேரத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மாநாட்டு திடலிலே அமைக்கப்படவிருந்த ஒரு கொடிக்கம்பம், 100 அடி கொடிக்கம்பம் எதிர்பாராத விதமாக சாய்ந்து ஒரு காரை சேதப்படுத்தி இருக்கிறது. அந்த காரின் உரிமையாளர் ரசிகர் கண்ணீர் மல்க அங்கே நின்றிருந்த காட்சியை நாம் பார்த்தோம். இருக்கட்டும், இப்பொழுது அந்த மேடையில் இருக்கின்ற படங்கள் சர்ச்சையாகி இருக்கின்றன. ஒரு பக்கம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கைகாட்டுகிறார்கள், மற்றொரு பக்கம் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கைகாட்டுகிறார்கள். நடுவிலே நடிகர் விஜய் அவர்களின் படம் இருக்கிறது. அதிலே வரலாறு திரும்புகிறது, நாளைய நமக்கு ஆட்சி என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு ஒரு படத்தை வைத்திருக்கிறார்கள். இருக்கட்டும், விஜய் எம்ஜிஆர் ஆவாரா? அதை பார்ப்பதற்கு முன்பு நாம் இந்த வெளியான ஒரு நகைச்சுவை காட்சியை பார்த்துவிட்டு வந்துவிடலாம். அந்த கொடிமரம் சாய்ந்தது இல்லையா, அதை ஒட்டி வெளியான ஒரு காட்சி. அதை பார்த்துவிட்டு வாருங்கள். பிறகு நாம் மீண்டும் விஜய் எம்ஜிஆர் ஆவாரா விவாதிப்போம். ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. முதல் மாநாட்டின் போது விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவர்களாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, தந்தை பெரியார் ஆகியோர் படங்களை வைத்திருந்தார். அதிலே எம்ஜிஆர் படம் இல்லை. ஆனால் இப்பொழுது அந்த படங்களை காணவில்லை. அண்ணா, எம்ஜிஆர் மட்டுமே பிரதானமாக அங்கே இடம்பெற்றிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் தந்தை பெரியாரை முன்னிறுத்தினார் முன்பு. அவருடைய கொள்கை தலைவர் என்று கூறினார். ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையை விட்டு மற்ற அனைத்தையும் நாங்கள் பெரியார் வழியில் நடப்போம் என்றார். நடந்தாரா? பாருங்கள், சீமான், அந்த பொறுக்கி சீமான் தந்தை பெரியார் குறித்து மிக கேவலமான புனைவுகளை அவிழ்த்து விட்ட போது அதை எதிர்த்து விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. அவருடைய கட்சியினரும் அது குறித்து பேசவில்லை. என்ன காரணம்? நாம் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவரை குறித்து ஒருவன் அவதூறு பேசினால், அசிங்கப்படுத்தினால், அவமானப்படுத்தினால் உடனடியாக அதை எதிர்த்து குரல் கொடுப்பவன் தான் ஒரு உண்மையான தொண்டனாக இருக்க முடியும். நாம் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டால் அவரை உயிராக மதிக்க வேண்டும் இல்லையா? அந்த பண்பு விஜய்க்கு இருந்ததா முதலில்? சரி, அதை விடுவோம். இப்பொழுது எம்ஜிஆரை ஏற்றி வைத்திருக்கிறார். என்ன காரணம்? தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவர்களை விட்டு அரசியல் செய்வது என்பது இயலாது என்பதை எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு, இந்த நேரத்தில் கூட அவரை குறித்து பேச வேண்டிய தருணம், பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது என்ன? அவருடைய மாபெரும் சக்தி மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த மக்கள் இன்னமும் மக்கள் திலகம் அவர்களை தன்னுடைய இதயத்தில் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இன்னமும் அவர்களுடைய மனதில் ஒரு முதல்வராக, ஒரு முக்கிய தலைவராக, ஒரு மனிதாபிமானியாக, பொன்மனச் செம்மலாக அவர் வீற்றிருக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். அவர் பெயரை சொன்னால்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கின்ற ஒரு அவசியம் அவர்களுக்கு நேர்ந்திருக்கிறது. அவர் தவிர்க்க இயலாத ஒரு சக்தியாக மாறியிருக்கிறார். அது உன்னதமான, அதி அற்புதமான, ஒரு அதிசயமான, ஒரு அபூர்வமான ஒரு மனிதர்.
என்று வரலாற்று ஆய்வாளர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இவர் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் உணர்கிறோம். எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் என்ற வரலாற்றை முதலில் விஜய் அவர்கள் படித்து தெரிய வேண்டும். தமிழக வரலாற்றை படிக்க வேண்டாம், அரசியலை படிக்க வேண்டாம். எம்ஜிஆருடைய வரலாற்றை நீங்கள் படித்தாலே போதும். அவர் பட்ட பாடுகளும், அவர் பட்ட துயரங்களும், அவர் அவரை எதிர்கொண்ட எதிரிகளும், அவரை எதிர்ப்போரும் பட்டியலும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முதுகில் குத்தியவர்கள் எத்தனை பேர், காலைவாரி விட்டவர்கள் எத்தனை பேர், குண்டுகளால் துடைக்க வந்தவர்கள் எத்தனை பேர், கொல்லத் துணிந்தவர்கள் எத்தனை பேர், அவர் முகத்தில் ஆசிட் வீச முனைந்தவர்கள் எத்தனை பேர், அவருடைய படங்களை தடுத்து எரித்துவிட முனைந்தவர்கள் எத்தனை பெரிய சக்திகள். இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய போராட்டத்தில் அத்தனை போராட்டங்களிலும் நீங்கள் அறிய முடியாது. அதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளவும் முடியாது நிச்சயமாக. ஏனென்றால் 2 வருடத்தில் 2 மாநாடுகள், ஒரு மாநாட்டிற்கு பிறகு 6 மாதத்திற்கு ஒரு தடவை தலை காட்டுகிறீர்கள். பரந்தூர் விமான நிலையம் போனீர்கள். அதற்கு பிறகு உங்கள் பொது நிகழ்ச்சி என்ன நடந்திருக்கிறது? மக்களை சந்தித்திருக்கிறீர்களா? நேரடியாக அவருடைய துயரங்களில் பங்கேற்றீர்களா? எப்போதேனும் எங்கேனும் என்றால் அது பிரபலமாகும் போது அவர்களை வீட்டிற்கு அழைத்து பேசுகிறீர்கள். நீங்கள் எங்கே போக மாட்டீர்கள், அவர்கள் உங்களிடத்தில் வர வேண்டும். யாருக்கேனும் உதவி செய்ய வேண்டுமானால் நீங்கள் போக மாட்டீர்கள், அவர்கள் உங்கள் வீட்டிற்கு அழைத்து அவருக்கு கொடுப்பீர்கள். அதிலும் பெரிதாக எதுவும் இல்லை. பரந்தூர் விமான நிலையம் அங்கே போனீர்களே, தொடர்ச்சியான நடவடிக்கை என்ன? ஒரே ஒரு முறை தலை காட்டி வந்தீர்கள். அதற்கு பிறகு 2வது மாநாடு, இதிலே நீங்கள் வருகிறீர்கள். நீங்கள் நடந்து போகின்ற பாதை, அந்த பாதை ஈஷா யோகா மையத்தின் பாதை போலவே இருக்கிறது. அதை போல அமைத்து கொண்டு அவர் ஒற்றைக்காலை தூக்கிக் கொண்டு ஆபாச நடனம் ஆடுவானே அந்த கிழவன், அதேபோல் நீங்கள் 2 கையை தூக்கிக் கொண்டு ஷோ காட்ட ஒரு பாதை ஏற்பாடாகிறது மேடைக்கு செல்வது. என்ன இதெல்லாம்? உங்களை யாரும் நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக இரும்பு கம்பிகளை நட்டு அதில் கிரீஸ் பூசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்பாட்டாளர்கள். என்ன பெரிய கருணை பாருங்கள் உங்களுக்கு. அவன் வழுக்கி விழுந்தாலும் விழ வேண்டுமே தவிர தன்னை நெருங்கிவிடக்கூடாது. ஆஹா, எப்படிப்பட்ட தலைவனாக இருக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் நிற்பதற்கு கோடி செலவில் ஒரு கேரவன், ஒரு பெரிய பங்களாவை கொண்டு வந்து கேரவனாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரம். ரசிகர்கள் நெருங்கக்கூடாது, யாரும் தன்னை நெருங்கிவிடக்கூடாது. அவர்கள் கை குலுக்க வருவார்கள், செல்ஃபி எடுக்க முனைவார்கள். அதெல்லாம் நடந்துவிடக்கூடாது. எந்த வகையிலும் அவன் கிரீஸ் பிடித்த அந்த கீழே விழுந்து கைகாலை உடைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அவன் தன்னை நெருங்கிவிடக்கூடாது என்பது உங்கள் எண்ணம். மாநாட்டு துவக்க ஏற்பாட்டுகளிலேயே ஒரு தொண்டன் இறந்தான். போய் பார்த்தீர்களா? ஒரு அறிக்கையாவது விட்டீர்களா? எதுவும் இல்லை. நீங்கள் தான் போகவில்லை. உங்களுடைய கட்சியினர் யாரையாவது அனுப்பினீர்களா? அவர்களுக்கு குடும்பத்திற்கு உதவினீர்களா? அதுவும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் எந்த ஒரு தொண்டன் நிகழ்விலும் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததில்லை. அவருக்கு தெரிந்திருந்தார், அவருடைய கவனத்திற்கு வந்துவிட்டார். அவருடைய பெயரை எழுதாமலே ஒரு பத்திரிகை வைத்து விடுவார்கள், அங்கே போய்விடுவார். அதை அலட்சியப்படுத்த மாட்டார். கட்சி துவக்கத்திலே பூலாவரி சுகுமாரன் இறந்தான் என்று கேள்விப்பட்டவுடன் ஓடோடி சென்று பார்த்தார். அவருடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தார். இது அவருடைய வரலாறு. அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். எம்ஜிஆர் மக்களோடு நெருக்கமாக இருந்தார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விலகி ஓடவில்லை, தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. எப்போதும் அவர்களோடு பின்னி பிணைந்திருந்தார். ஒரு மஞ்சள் பத்திரிகை, அந்த காலத்தில் கல்யாண பத்திரிகை, மஞ்சள் பத்திரிகை, அதிலே எம்ஜிஆருடைய பெயர் கூட எழுதப்படவில்லை. அவருடைய முகவரிக்கு அந்த பத்திரிகை வருகிறது. எம்ஜிஆருடைய கடிதங்களிலே அதை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். எடுத்து பார்க்கிறார், அவருடைய பெயரே இல்லை. ஒரு சாதாரண ஒரு பத்திரிகை, மஞ்சள் பத்திரிகை, ஒரு பக்க பத்திரிகை, ஒரு திருமண நிகழ்வு. தன்னுடைய உதவியாளர்களை அழைக்கிறார். இது யார் என்று பார்த்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் போய் விசாரிக்கிறார்கள். விசாரித்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள், வடபழனியிலே சாலை ஓரத்திலே ஒரு செருப்பு கடை வைத்திருக்கிறார் ஒருவர்,
அவர்தான் இதை கொடுத்திருக்கிறார் என்று. அப்படியா? அவர் அனுப்பியிருக்கிறாரா? அவருடைய மகள் திருமணமா? ஆமாம் என்று சொல்லுகிறார்கள். எங்கே நடக்கிறது? அந்த இடத்தை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். தெரிந்து வைத்துக் கொண்டார்கள். திருமணம் எப்போது? தெரிந்து வைத்துக் கொண்டார்கள். இந்த உதவியாளர்கள் போய் அங்கே நிற்கிறார்கள் அந்த கடையிலே. அந்த செருப்பு தைக்கிற நபர் அண்ணாந்து பார்க்கிறார். இவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் தான் எம்ஜிஆருக்கு பத்திரிகை அனுப்பினீர்களா, கல்யாண பத்திரிகை? ஆமாம் என்று சொல்லுகிறார். அவருடைய கடையிலே எம்ஜிஆருடைய படம் பெரிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. எதற்கு அனுப்பினீர்கள்? அந்த எளிய மனிதர் சொல்லுகிறார், நாங்கள் அவரை குலசாமியாக எண்ணுகிறோம். குலசாமிக்கு முதல் பத்திரிகை வைப்பது வழக்கம். அந்த வகையிலே அவருக்கு அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எம்ஜிஆர் கேள்விப்பட்டு கலங்கிவிட்டார். அப்படியா சொன்னார்? அப்படியா சொன்னார் என்று கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்டு அதோடு நின்றுவிடவில்லை. அந்த திருமணம் நடக்கிறது ஒரு எளிய குடிசையிலே. அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, கனவிலும் நினைக்கவில்லை. எம்ஜிஆருடைய கார் அங்கே போகிறது. கூட்டம் கூடி விடுகிறது. அலை அலையென மக்கள் வந்து விடுகிறார்கள் அந்த சேரியிலே. அந்த மனிதருக்கு கையும் மூடவில்லை, காலம் மூடவில்லை. கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீராய் வடிகிறதே தவிர வார்த்தை வரவில்லை. அந்த எளியவரின் திருமணத்தில் கலந்து கொண்டு பரிசுப் பொருட்களை அவர் மகளுக்கு கொடுத்து அவர்களோடு அமர்ந்து உணவுண்டு மகிழ்ச்சி படுத்திவிட்டு வாழ்த்திவிட்டு வந்தவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதனால்தான் அவர் மக்கள் திலகம். அதனால்தான் அவர் பொன்மனச் செம்மல். உங்களுடைய செயல்களை இதோடு ஒப்பிட்டு பாருங்கள் விஜய் அவர்களே. நீங்கள் யாரையாவது இப்படி இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறீர்களா? உங்களுடைய ரசிகர்களையே வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை விட்டு விடுவோம். நினைத்து பார்த்திருக்கிறீர்களா அவருடைய துயரங்களை? ஒரு இடத்திலே எம்ஜிஆருடைய கார் நிற்கிறது, கோடம்பாக்கம். கேட்டு மூடி இருக்கிறது. அப்பொழுது இந்த பாலம் கிடையாது. ரயில்வே கேட்டு மூடப்பட்டிருக்கிறது. பல வாகனங்கள் நிற்கின்றன. அதில் எம்ஜிஆருடைய வாகனம் நிற்கிறது. மழை, பயங்கரமான மழை. அப்பொழுது பார்க்கிறார் சாலை ஓரத்திலே, அப்பொழுதெல்லாம் கை ரிக்ஷா, ஆட்டோ ரிக்ஷா கிடையாது, கை ரிக்ஷா. அந்த ரிக்ஷாவிலே நிற்கின்றன. அதில் இருக்கின்ற தொழிலாளிகள், ரிக்ஷா ஓட்டிகள் மழையில் தொப்பலாக நினைந்தபடி நடுங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். எம்ஜிஆர் இதை பார்க்கிறார். அவருடைய மனம் கலங்குகிறது. இந்த தொழிலாளிகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று எண்ணுகிறார். அடுத்த ஒரு வாரத்தில் 25,000 மழை கோட்டுகள் செய்யப்பட்டன. எம்ஜிஆர் ஆர்டர் கொடுக்கிறார் தன்னுடைய ஆடை வடிவமைப்பாளர்களுக்கு. இரவு பகலாக அவர்கள் வேலை செய்கிறார்கள். 25,000 மழை கோட்டுகள் தயார் செய்யப்பட்டு ரிக்ஷாக்காரன் படப்பிடிப்பு. அந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த மழை கோட்டுகளை பேரறிஞர் அண்ணா அவர்களின் கரத்திலே வழங்கச் செய்கிறார். இதுதான் எம்ஜிஆர். எப்படிப்பட்ட இன்ப அதிர்ச்சியை எல்லாம் அவர்கள் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? அவர் யாரையும் விட்டுவிடவில்லை. நடிகராக இருந்தபோது மட்டுமல்ல, முதல்வராக மாறுகிறார். முதல்வராக இருக்கிறார். அவருக்கு ரசிகர் என்று இனி யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை என்று கருதியிருக்கலாம். இனி யாரும் அவரை மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இவர் யாரையும் நாடி அவர்களை குளிர்விக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இருந்திருக்கலாம். முதல்வரின் வாகனம் செல்கிறது கோட்டையை நோக்கி. காலை நேரம். அப்பொழுது அந்த முதல்வரின் அணிவகுப்பிலே அவருடைய முன்னால் காவலர்கள் வருகிறார்கள், பின்னால் காவல்துறை வருகிறது. திடீரென்று எம்ஜிஆர் பார்க்கிறார், ஒரு மரத்தின் உச்சியிலே ஒருவன் நின்று கொண்டு அதிமுக கொடியை கட்டி கொண்டிருக்கிறார். மரத்தின் உச்சியிலே இருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் காரை நிறுத்தச் சொல்லுகிறார். காவல்துறை அதற்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது. என்ன என்று வந்து விசாரிக்கிறார்கள். எம்ஜிஆர் சொல்லுகிறார், அதோ மரத்தின் உச்சியிலே ஒருவன் இருக்கிறானே, அவரை இறங்கச் செய்யுங்கள், இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். காவலர்களும் ஓடுகிறார்கள். அவன் கட்டிக்கொண்டிருந்தது என்ன? அதிமுகவின் கொடி. அதன் தலைவர் எம்ஜிஆர், முதல்வர் எம்ஜிஆர். அவர் அவனை இறங்கச் சொல்லுகிறார். அவர்கள் அழைத்து வருகிறார்கள். எம்ஜிஆர் கீழே இறங்கி அவனிடம் விசாரிக்கிறார், நீ யார்? உன்னுடைய பெயர் என்ன? எல்லாவற்றையும், விலாசம் என்ன? எல்லாவற்றையும் விசாரிக்கிறார். விசாரித்துக் கொண்டு, நாளை என்னை வந்து தோட்டத்தில் பார்க்க வேண்டும், உன்னுடைய வீட்டில் பெற்றோரையும் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இந்த வேலையை நீ செய்யாதே என்று போ என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் சென்று விடுகிறார். மறுநாள் அவன்
மிக மகிழ்ச்சியும் பரபரப்பும், என்ன சொல்வாரோ என்ற எதிர்பார்ப்பும், தன் தலைவரை பார்த்து விட்டோம், அது மட்டுமல்ல அவர் வீட்டிற்கே அழைத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு, பரபரப்போடு, பதட்டத்தோடு தன்னுடைய பெற்றோர்களையும் அழைத்துக் கொண்டு அங்கே போகிறார். அங்கே விசாரிக்கிறார் எம்ஜிஆர் அந்த குடும்பத்தைச் சூழலை. விசாரித்துவிட்டு அவர்கள் ஏழ்மை நிலையை புரிந்து கொண்டு எம்ஜிஆர் சொல்கிறார், உனக்கு ஏன் இந்த வேலை? ஒரே மகன் உன்னுடைய வீட்டிற்கு, அவர்களை நீ காப்பாற்ற வேண்டாமா? மரத்திலிருந்து கீழே விழுந்து கை கால்கள் ஒடிந்தால் யார் பொறுப்பு? அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவது என்று பேசிய போது அவர்கள் கண்கலங்கி நின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்கிறார். போய் ஒரு கடை வைத்து பிழைத்துக்கொள், மரத்தில் கட்டுவதெல்லாம் உன் வேலை அல்ல, கொடி கட்டுவதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் செய்வார்கள், பயிற்சி பெற்றவர்கள், நீ இந்த வேலையை செய்யாதே போ என்று அவர்களை அழைத்து அன்போடு அனுப்பி வைக்கிறார். உபசரித்து உதவிகளையும் செய்கிறார். என்றால் அவர் எந்த அளவிற்கு தொண்டர்களோடும் அவர்களுடைய உணர்வுகளோடும் ஒன்றி இருந்தார் என்பதற்கு இதுவெல்லாம் சான்று, இதெல்லாம் பார்த்த ஆதாரங்கள். இவர்களெல்லாம் அவரை சொல்லிக் கொள்ளவில்லை, பார்த்தவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் இவையெல்லாம், பகிர்ந்தவர்கள் உதவி பெற்றவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் இவையெல்லாம். இப்படிப்பட்ட நெருக்கம் காட்டியவர் இன்றைக்கு 100 அடி கொடிக்கம்பம் சாய்ந்து விடுகிறது. ஒரு தொண்டனின் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கார் சேதமடைந்து விட்டது. நீங்கள் ஒரு ஆறுதல் கூறினீர்களா? ஓடிப்போனீர்களா? அந்த ஏற்பாட்டாளர்களை கண்டித்தீர்களா? எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. கிரீஸ் பூசிக் கொண்டிருக்கிற சொல்லுகிறீர்கள், உங்களை நெருங்கிவிடக்கூடாது எவனும் என்று. எவ்வளவு பெரிய வேறுபாடு, மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு எம்ஜிஆருக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்யாமல் நீங்கள் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா? ஒரே ஒரு உதாரணம், உங்களுக்கு அரசியல் தெரியாது, சினிமா, அதை வைத்து மட்டுமே சொல்லுகிறேன். உங்களுடைய படத்திற்கு ஒரு பிரச்சனை என்ற போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக இருக்கிறார், அவருடைய உதவியை தேடி அவருடைய காலடியில் போய் விழுந்தீர்கள், நீயும் உங்களுடைய தகப்பனார். ஞாபகம் உண்டா? வேறு வழியே இல்லை உங்களுக்கு, அவருடைய உதவி தேவை, ஆதரவு தேவை. ஆகவே அங்கே போய் நின்றீர்கள். மணிக்கணக்காக காக்க வைத்தார். இருந்தீர்கள் தானே? இதுதான் உங்களுடைய நிலை. அதில் உங்களை விட ரஜினிகாந்த் எவ்வளவோ பரவாயில்லை, ஆண்மை உள்ளவர். பாட்ஷா வெளியீட்டின் போது அவர் பேசினார். மீண்டும் நீங்கள் இவருக்கு வாக்களித்தால், யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு, அம்மையாருக்கு வாக்களித்தீரானால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று சொன்னார். அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது. உங்களுக்கு எந்த துணிச்சலாவது இருந்ததா? ஆண்மை இருந்ததா? ஆனால் எம்ஜிஆருடைய படம் உலகம் சுற்றும் வாலிபன், அது வெளியிடப்படுவதற்கு எத்துணை தடங்கல்கள், எத்துணை சிக்கல்கள், எத்துணை போராட்டங்கள், அவருக்கு எதிராக எத்துணை வித அடக்குமுறைகள். அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர் கருணாநிதி. யார்? அவருடைய நெருங்கிய நண்பர், உயிர் நண்பர் என்று சொல்லக்கூடியவர். ஆனால் அவர் தன்னுடைய பார்வையை கோபாலபுரம் நோக்கி திருப்பியவரை அல்ல. அங்கே போய் கேட்டு விடுவோம், பணிந்து விடுவோம், படத்தை வெளியிடுவோம் என்ற எண்ணம் ஒரு துளியும் அவருக்கு வரவில்லை. பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து அந்த படத்தை எடுத்தார். படச்சுருள்களை கொளுத்துவதற்கு கூட்டம் தயாராக இருந்தது. மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருந்தன. சதி வேலைகள் பின்னப்பட்டன இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று. தியேட்டர்காரர்கள் மிரட்டப்பட்டார்கள் இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று. போஸ்டர்கள் அடிக்கக்கூடாது என்று புதிதாக ஒரு சட்டமே போட்டுவிட்டார் முதலமைச்சர் கருணாநிதி. ஆனால் எம்ஜிஆர் எதற்கும் கலங்கவில்லை. போஸ்டரே ஒட்டப்படாமல் இந்த படம் வெளியாகட்டும், பார்த்து கொள்ளலாம், வெறும் தினசரிகளில் மட்டுமே விளம்பரம். படத்தை வெளியாக்கினார். இன்றைக்கு அது வரலாறாக நிற்கிறது. மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் உங்கள் வரலாறு எப்படி இருக்கிறது? இந்த விஷயத்திலும் நீங்கள் கோட்டை விட்டீர்கள். எதிர்க்கிற துணிச்சல் ஒரு தலைவனுக்கு தேவை. சரியோ தவறோ தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற துணிச்சல் ஒரு தலைவனுடைய பண்பு, தலைமைக்குரிய பண்பு. அந்த தலைமைக்குரிய பண்பு முதலில் வர வேண்டும். தொண்டர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களோடு பிணிந்திருக்க வேண்டும், அவருடைய சுக துக்கங்களிலே பங்கு பெற வேண்டும். அப்படி இல்லையாயின் அவன் எப்படி சாதாரண அடுத்த மக்களை அப்படி எண்ணுவான்? அந்த துயரத்திலே அவர்கள் பங்கு பெற வேண்டும். அவர்கள்தான் தலைவர்கள். அப்படி ஒரு தலைவராக எம்ஜிஆர் இருந்தார். நீங்கள் இருந்தீர்களா? இருந்திருக்கிறீர்களா? இல்லை இருப்பீர்களா? இப்பொழுது வரை அதற்கான எந்த அறிகுறியும் காணப்படவில்லை. உங்களை குறித்தான மீம்ஸ்களை பார்க்கிறீர்களா? உங்களை குறித்தான விமர்சனங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு வருகிறதா? அரசியல் என்னவென்று அடிச்சுவட்டை
அரிச்சுவடி படித்துக் கொள்ளுங்கள். முதலில் அரசியல் மக்கள் தொண்டு. அந்த மக்கள் தொண்டுக்கு தகுதி இல்லாதவன் அரசியலுக்கு லாயக்கற்றவன். இந்த கூட்டம் மறைந்து போகும். கோஷமிடுவார்கள், கூடுவார்கள், கைதட்டுவார்கள், எல்லாம் காணாமல் போய்விடும். வாக்குப்படுவார்களா? வாக்களிப்பார்களா? அரசியல் தெரியுமா அவர்களுக்கு? உங்களால் அவனுக்கு என்ன பலன் என்று அவன் முதலில் எதிர்பார்த்தால் உங்களுடைய நிலை என்ன? இறந்தவர்களை கூட, ஒரு தொண்டனை கூட போய் பார்க்க உங்களுக்கு மனமில்லை, நேரமில்லை, கருணை இல்லை என்றால் நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு தலைவனுக்குரிய பண்பு அன்பு, கருணை, தலைமை பண்பு, அரவணைக்கும் தன்மை, இவைகளெல்லாம் பொன்மனச் சுமலிடம் குவிந்து கிடந்தன. இன்றும் அவர்களை பற்றிய மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள். நெகிழ்கிறார்கள். அந்த எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து அவர்களை நெகிழ்ச்சியடை வைக்கிறது, மலர்ச்சியடைய வைக்கிறது. அந்த முகத்தில் மலர்ச்சியை பார்க்கிறது. அந்த பெயரை கேட்டாலே மகிழ்கிறார்கள், ஆரவரிக்கிறார்கள். உங்களுக்கு இருப்பது, சுற்றி இருப்பது ஒரு மாயை, சினிமா மாயை மட்டுமே. எம்ஜிஆருக்கு இருந்தது சினிமா மாயை மட்டுமல்ல, அவர் ஒரு மக்கள் தலைவன். அப்படி தன்னை அவர் செதுக்கிக் கொண்டார். மக்களோடு மக்களாக நின்றார் கடைசி வரை. ஆகவே கடைசியிலும் தன்னுடைய சொத்துக்களை அவர்களுக்காகவே கொடுத்தார். எதையும் தனக்கென்று சேர்த்துக் கொள்ளாத ஒரு தலைவன், அப்பழுக்கற்றவன். பகிரங்கமாக சட்டசபையில் அறிவித்தார், நான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறேன். நான் முதலமைச்சரான பிறகு ஒரு துண்டு நிலம் என்னுடைய பெயரிலோ என் குடும்பத்தார் பெயரிலோ வாங்கப்பட்டிருப்பதாக நீங்கள் நிரூபித்தார், இந்த கனவை நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்தார். பணம் அவர் மதிக்கவே இல்லை. அந்த பணம் என்பது மற்றவர்களுக்கு உதவுமானால் அதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார், மகிழ்ந்தார். அவர்களின் மகிழ்ச்சியிலே தன் மகிழ்ச்சியை கண்டார், அவர்களின் மலர்ச்சியிலே தன் மலர்ச்சியை கண்டார், அவர்களை பசியாற்றி தான் மகிழ்ந்தார். இந்த பண்புகள் உங்களிடம் உண்டா? யோசியுங்கள். தீர்ப்பு மக்கள் கையில்.